guys, welcome back to our channel Takishna Creations. நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி ஒரு மண்டாலா அதான் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி எப்போதும் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு பேப்பரில் 3 சர்க்கிள் தள்ளி வரைஞ்சிட்டு பெயிண்ட் வச்சு 2 பெயிண்ட் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணி கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லைட் க்ரீன் வித் டார்க் க்ரீன், அதுக்கப்புறமா லைட் பிங்க், அப்புறமா பர்பிள், அதுக்கப்புறமா எல்லோ வித் சாண்டல். இந்த 3 காம்பினேஷன்ஸ் தான் நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். நான் கொடுக்குற பெயிண்ட்டு வந்து நல்லா அந்த சர்க்கிளை விட்டு கொஞ்சம் வெளியில் வர மாதிரியே கொடுத்துக்கோங்க. அதுதான் ஒரு எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் அந்த மாதிரி நல்லா வெளில வர மாதிரியே வந்து இன்றைக்கி கொடுத்துருக்கேன். ஸோ இது ஃபைனல் ரிசல்ட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி, ரொம்ப அழகாக இருந்துச்சு. பர்சனலாக எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி இந்த ட்ராயிங். ஸோ நார்மலாக தான் நம்ம மண்டாலா பண்ணியிருப்போம், இந்த மாதிரி மண்டாலா பண்ணும்போது சூப்பராக இருந்துச்சு. நம்மளுக்கு தேவை ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் பெயிண்டிங் மெட்டீரியல்ஸ், பெயிண்ட்டு, அது போக வந்து நம்மளுக்கு பிளாக் பெயின், அவ்வளோதான். மோஸ்ட்லி நம்ம மண்டாலாக்கு பிளாக் பெயின் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் பேக்ரவுண்டுக்கு. செம சூப்பராக இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு தோன்ற டிசைன்ஸ் வந்து அப்படியே போட்டு ஆரம்பித்து கடைசி வரைக்கும் போய் பார்த்தா ரிசல்ட் உண்மையிலே செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஓகே கைஸ், நீங்களும் வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் மண்டாலா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி ஃபர்ஸ்ட் மண்டாலாவே. இதே மாதிரி இதே ஐடியாவில் தான் நான் வந்து பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் மண்டாலாவே செம சூப்பராக இருந்துச்சு. அடுத்து இன்னும் பிங்க் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காயாத மாதிரி இருந்துச்சு. அதனால் சரி எல்லோ பண்ணிட்டு பிங்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோக்கு ஆரம்பிச்சிட்டேன். பட் எல்லோ ஆரம்பித்த உடனே நான் ஒரு டிசைன் போடலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். பட் அது பார்க்கவே வந்து ஒரு ஸ்லீப்பிங்காக போட்டிருந்தா கரெக்டாக ஒரு ஷேப்பில் வந்திருக்கும். நான் அப்படியே எக்ஸாக போட்டு ஆரம்பித்தேன். பட் வந்து சர்க்கிளாக போடுறதுனால பெருசு சின்னதில் ஒரு மாதிரி வந்துருச்சு. எனக்கு எப்படி மேனேஜ் பண்ணுறதே தெரில. அப்புறமா செஸ்ஸில் கலர் பண்ணுற மாதிரி விட்டு கலர் பண்ணிட்டு டாட் வச்சிடலாம் அப்படின்னு போட்டு ஆரம்பித்தோடனே அது ஒரு அழகாக வந்து மாறிடுச்சு. இதே பேட்டர்னில் விட்டு கலர் பண்ணுறதுன்னு சொல்லி செகண்ட் ஒன்று ஒரே மாதிரி பண்ணேன். நான் வரைகிறதுனா நல்லா தான் வரைஞ்சேன். ஆனால் கலர் கொடுக்கும்போது அதுலேயே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இது நல்லா இல்லையே அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் டாட் வச்சோன்னே ஓரளவுக்கு நல்லா ஆயிடுச்சு. பட் இதே மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இந்த பேட்டர்ன் கடைசி வரைக்கும் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லி பயந்து எல்லாம் சொதப்பி பண்ணேன். பட் சூப்பராக அவுட்புட் வந்து இருந்துச்சு. கண்டிப்பாக சொதப்பின மாதிரியே தெரில, அழகாக டிசைன் பிளான் பண்ண மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்னு வீட்டில் சொன்னாங்க. ஸோ எப்படி இருக்குன்னு நீங்களும் பார்த்துட்டு கமெண்ட்ஸில் செகண்ட் டிசைனை பற்றியும் வந்து சொல்லுங்கள். ஓகே காய்ஸ், வீடியோ பாருங்கள். ஆக்சுவலி பிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது வீடியோ எடுக்கவே வந்து பார்த்திங்கன்னா மறந்துட்டேன். நான் பாட்டு போட்டதுக்கப்புறம் தான் வந்து
சரி வீடியோ எடுக்க மறந்துட்டோமேன்னு சொல்லி எடுக்கவே ஆரம்பித்தேன். அதனால் பாதி டிசைன் கவர் ஆகலை ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில். ஸோ இதுவும் இது ஆக்சுவலி எனக்கு எந்த மாதிரி டிசைன்ஸ் போடுறதுனே தெரியாமல் நான் பாட்டு உட்காந்து இதில் எதுலமோ டிசைன் போட்டுட்டு இருந்தேன். அதுதான் அது. பட் அவுட்புட் செம சூப்பராக இருந்துச்சு. மண்டாலா ஆர்ட்டு நடுவில் எழுதிட்டு சைடெல்லாம் டெக்கரேஷன் பண்ணோன்னே செமையாக இருந்துச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு ஆல்மோஸ்ட் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. உண்மையிலே இந்த பேக்ரவுண்டில் பண்ணது எனக்கு பர்சனலாக ரொம்பவே இந்த ரிசல்ட் பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக்கும் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணி விடுங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இதே மாதிரி. பாய்.